Welcome to Naadan Modern. Please subscribe and press the bell icon to receive notification. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? பன்னீர் 400 கிராம் எடுத்துருக்காங்க. டர்மரிக் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு, பட்ரு 1 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போ இந்த 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு, அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி எடுத்து குலுக்கிக்கலாம். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அதில் அந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டு கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கிரேவி எப்போ பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ங்க, தக்காளி வந்து 2, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 5 நம்பரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனுங்க, அப்புறம் வந்து பப்ரிக்கா பவுடர் 1 டேபிள் டீஸ்பூனு, அப்புறம் வந்து ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கேஷ்யூ அண்ட் பாதாம் வந்து ஒரு 50 கிராம்ஸ் 2 சேர்ந்து எடுத்துக்கலாங்க. மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூனுங்க, பட்ரு 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து உங்களுக்கு தேவைக்கு. இந்த கேஷ்யூநட் பாதாம் சொன்னால பாதாம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தோல் அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அதில் ஆனியன் போட்டுக்கலாங்க. 2 கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கணும். பாருங்க, அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதுங்க. தக்காளி 3 நம்பர் கட் பண்ணி வச்சு போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்க, கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறங்க மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. பட்டர் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு பப்ரிக்கா பவுட்ருங்க, அது வந்து கலரிங்க்கு சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் பாருங்கள், அரைச்சி வச்சு இல்லைங்களா, அது ஊற்றிடலாம். பாருங்கள், மேலே ஒரு கோட்டிங் வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பப்ரிக்கா பவுடருடைய கலரு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தேவைக்கான சால்ட்டு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கேஷ்யூம் பாதாம் அரைச்சிக்கலாங்க. அது வந்து பாலில் தான் அரைக்கிறோம். நம்ம பால் போட்டு தான் அரைக்கிறோம், தண்ணி சிக்கல. பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு. இது அதில் கரம் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரக பவுடருங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கேஷ்யூ பாதாம் அரைச்சி இல்லைங்களா, அது ஊற்றிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட் ஒரு பாயில் வந்த உடனே இறக்கிடலாங்க. சும்மா ஒரு பாருங்கதா, இந்த பாயில் வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம், அது வாசனையாக இருக்கும். பாருங்க, பன்னீர் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் போட்டு ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு வச்சிடலாங்க. ஒரு 2 செகண்ட் போதும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.